ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் சேட்டில் வந்து எஸ்சி ரைசிங் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி வந்து உங்ககிட்ட ஜிஎஸ்டி கட்டணும், இல்லைனா உங்ககிட்ட இவ்வளோ பேமெண்ட் இருக்குது ஷேர் சேட்டில், நீங்கள் இந்த அமௌண்ட்டு கட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்கன்னா யாரும் நம்பிடாதீங்க. இதெல்லாமே ஃபேக் ஐடி தான். ஷேர் சேட்டிலேருந்து டேரெக்டாக அஃபீஷியல் சைட்லேருந்து யாருமே உங்ககிட்ட வந்து கேஷ் கேட்குறதோ, இல்லைனா இதுக்கு அமௌண்ட்டு கட்டணும் அதுக்கு அமௌண்ட்டு கட்டணும்னு சொல்லி யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால் ஷேர் சேட் ஏஜென்சியில் இருக்கிற ஹோஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஆர்கானிக்காக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எஸ்சி ரைசிங்கில் இந்த மாதிரி ஐடிஸே கிடையாது. இதெல்லாமே ஃபேக் ஐடி. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷேர் சேட்டோட டிபி மட்டும் எடுத்து வச்சுருக்கான். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா பேரை ஏமாற்றி காசு பிடுங்குறானுங்க. அதுலேருந்து தப்பிச்சிக்குங்க. அதுவும் இந்த மாதிரிலாம் ஐடி வந்து உங்கள் யார்கிட்டையுமே கேட்காது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அஃபீஷியல்லாம் போய் சொன்னாங்க அப்படின்னாலும் நம்பாதீங்க. எதாக இருந்தாலுமே மெயில் ஐடி contact@sharechat.co அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் போட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். அஃபீஷியல் மெயில் அதுதான். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பேமெண்ட்டுமே ஷேர் சேட் சைடில் கேட்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐடி வந்துச்சுனாலும், இல்லை ஏஜென்சி பேர்லேயே நிறைய ஃபேக் ஐடியெல்லாம் உள்ளே வருது. வந்து கேஷ் கட்டணும், உங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்கு, நீங்கள் உங்ககிட்ட காசு கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. உங்கள் சேட் ரூமில் வந்து நீங்கள் காயின் அடிச்சிருந்தீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு பே பண்ண, இப்போ ஏஜென்சிஸ் தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் யாருமே பேமெண்ட் கொடுத்து ஏமாறாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம்